நாளும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனார் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே சென்றது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவர் முன்னாடி போயிட்டு இருந்தாரு. இஸ்ரவேல் எகிப்தியர் வந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவங்க பின்னாடி போயிட்டார். ஹல்லேலூயா. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா நமக்கு வெளிச்சமா இருக்காரு, ஆனா நம்ம எதிரிகளுக்கு இருள். சொல்லுங்க, அந்தகாரம். கர்த்தர் எனக்கு வெளிச்சம், என் சத்துருக்களுக்கு இருள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்று இவங்களுக்கு வெளிச்சத்துல நல்லா போறாங்க, அவங்களுக்கு ஒரு அந்தகாரத்தை உண்டு பண்ணிட்டார். அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல, வண்டியை ஓட்ட முடியல. தொடர்ந்து வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர். இன்னொரு வசனம், அவங்க வருத்தத்தோடு அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தும்படி பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவளுக்கு துணி நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்றார் பாருங்க, அவங்கள எகிப்தியர் என்ன பண்ணாரானா கர்த்தர் கலங்கடிச்சிட்டார். அவங்க வண்டியில உள்ள உருளையெல்லாம் ஆண்டவர் கலத்தி விட்டுட்டார். இவனுங்க உடனே பதறி சொல்றானுங்க, இனிமே நம்ம திரும்பி ஓடிடுவோம், ஏன்னா கர்த்தரே யுத்தம் பண்றாரு, கடவுளே அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி புலம்புறாங்க. அந்த வசனத்தில் போட்டிருக்கு, அவங்க வருத்தத்தோடு அவங்க அந்த வண்டியை ஓட்டுனாங்களாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுவார். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து திரும்ப கையை நீட்டுங்கார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போய் சேர்ந்த பிறகு அவன் கையை நீட்டுறான். அந்த கடல் இவங்களுக்கு மதில் மாதிரி பாதுகாப்பாக நின்றுச்சு, ஆனால் அதே கடல் அவங்கள வேகமாக வந்து அடிச்சு மூடிட்டு அடுத்த போட்டிருக்கோம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகவும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. அவங்கள ஒருத்தன் கூட தப்பல. அடுத்த நாள் பார்க்குறாங்க, அங்க கடற்கரையில வாசிக்கலாம், பிணங்கள்லாம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்தாயிலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரே இரவுல கர்த்தர் மொத்த பிரச்சனைகளையும் முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கூட பல ஆண்டுகளாக நீங்க வேதனையோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், தரித்திரத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அந்த எகிப்துல அடிமையா இருந்தாங்க. எகிப்தியர் அவர்களை மிகவும் ஒடுக்கினார்கள். ஆனால் நாள் ஒன்று வந்தது, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்தார். காடு பிடிங்க. பெரிய அற்புதத்தை செஞ்சார். அவங்க ஒரே இரவுல எல்லா பிரச்சனையும் அவர் மாத்திட்டார். ஹல்லேலூயா. 430 வருஷம் அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரே ராத்திரியில மாத்திட்டார். பெரிய அற்புதத்தை செஞ்சார். பூமியிலே இதுவரைக்கும்
நடக்காத அளவுக்கு, இதுவரை சம்பவித்திராத அளவுக்கு கர்த்தர் பெரிய ஒரு ரட்சிப்பை அந்த இரவுல கர்த்தர் செஞ்சார். அத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க, 400 வருஷம் வேதனைப்படுத்தினாங்க, அவர்களை மிகவும் ஒடுக்கினார்கள், வேதனைப்படுத்தினாங்க. கர்த்தர் ஒரே இரவுல, ஒரே ராத்திரியில அவங்க எல்லா பிரச்சனையும் மாத்திட்டார். அதுக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் போற தேசத்துல எல்லாம் அந்த தேசத்தின் மக்கள்லாம் கதறாங்க. அவங்க சொல்றாங்க, ராகாப் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டா அவங்க ஜனங்கள் வாராங்கன்னா எங்க இருதயமே கரைஞ்சிருது. ஏன்னா அவங்க ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் போது அது மிகப்பெரிய அற்புதமா இருக்கும். இதுவரை உலகமே பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். விடுதலை தாமதமானால் அற்புதங்கள் பெரிதா இருக்கும். சொல்லுங்க, விடுதலை தாமதமானால் அற்புதங்கள் பெரிதா இருக்கும், பெருசா இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் பெஸ்டா கொடுக்க போறார். ஒருவேளை என் வாழ்க்கையில அற்புதங்கள் தாமதம் ஆயிட்டு இருக்கு, திருமணம் தடை ஆயிட்டே இருக்கு, ஒருவேளை குழந்தை தாமதமாகுது, ஆசீர்வாதம் தாமதமாகுது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில நன்மைகள் தாமதமாகுது, நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து சொல்றார், விடுதலை தாமதமானால் அற்புதங்கள் பெருசா இருக்கும். உங்க வாழ்க்கையில பெருசா அற்புதம் செய்ய போறாரு. உலகமே உங்களை பார்த்து நடுங்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை தேவன் இந்த ராத்திரியில செய்ய போறார். ஒரே இரவுல எல்லா பிரச்சனையும் மாத்திட்டா. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே எகிப்தியரை அவங்க அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. எகிப்தியரால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் எகிப்து தான் உலகத்திலே ஒரு பெரிய வல்லரசு நாடா இருந்தது. அந்தந்த நேரத்தில் ஒவ்வொரு ராஜ்யங்கள் உலகத்தையே ஆளுகச்சு. அந்த நேரத்தில் எகிப்து தான் அவ்வளோ பெருசு. ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு பாருங்க, எகிப்துனா ஏதோ ஒரு சின்ன நாடு, அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. அப்படி போயிட்டு ஒரே ராத்திரியில எல்லா பிரச்சனையும் மாற்றிட்டார். என் அன்பிற்குரியவர்கள், இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தனிமையில கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், வியாதி நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஜீவனமே கசப்பா இருக்குன்னு சொல்லி நீ மறிக்க வேண்டியதான்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த ராத்திரியில உங்களை பார்த்து சொல்ல, ஒரு இமை பொழுதுல உன் பிரச்சனை எல்லாம் மாறிடும். வேதம் சொல்லுது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரம். உபத்திரம் லேசான உபத்திரம் தான், கொஞ்சம் தான், கொஞ்ச காலம் பாடுதான். ஆனா மகிமை நித்திய மகிமை. ஹல்லேலூயா. ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நித்திய நித்தியமா. இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம், இனி வரும் உலகத்திலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைக்கிற சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆனா லேட்டா கிடைக்கிறது. பொறுமையா இருந்து ஆண்டவருக்காக பொறுமையா பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவரே சார்ந்து நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதம் அது மிக பெருசா இருக்கும், மிக மகிமையா இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்த்திருக்கிறீர்களே. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. பொறுமையானது பூரண கிரியை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது பூரணமா இருக்கும். ஏதோ அரகுற ஆசீர்வாதமா இருக்காது, பெஸ்டா இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக ஏராளமான நன்மையை, வளங்களை, ஆசீர்வாதத்தை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு, சுகத்தை வச்சிருக்கிறாரு, ஏராளமான உறுப்புகளை பரலோகத்தில் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆனா நாள் ஒன்று வரும், நீங்க எல்லாவற்றையும் அனுபவிப்பீங்க, சுதந்தரிப்பீங்க. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். இப்போது இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறும். சொல்லுங்க, இப்போது இருக்கிற பிரச்சனைகள் மாறும், வேதனைகள் மாறும், கண்ணீர் மாறும், கலக்கம் மாறும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் மாறாது. வேதம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின் தொடரும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்.
நீங்க உயிரோடு நிற்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம்.